ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களின் வைத்தியராஜ் எல்ஹெச். நம்ம பார்த்திங்கன்னா ரிலேஷனுடைய மேரேஜ் ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருக்கோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா பொண்ணு பையனுக்கு வந்து விஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துன்னு போன மொழிக்கவரை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு சரி சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இலை ஃபுல்லாக இலையில இடமே இல்லாத அளவுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து இருக்குது. பட் ஆனால் இதை சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம வயிற்றில் வந்து இடம் இருக்குமான்னு தான் தெரியல. இதில் எதை சாப்பிடுவோம் எதை விட்டுட்டு போயிடணும்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது. பையன் பார்த்தீங்கன்னா மினி இட்லி சாப்பிட்டுருந்தான். எப்பரா இருக்குதுன்னு கேட்டேன். நல்லா இருக்குது சொல்லிட்டு சாப்பிட்டுன்னு இருந்தான். அப்புறம் சரி பன்னீர் டிக்கா சாப்பிட்லாம், எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நானுமே டேஸ்ட் பண்ணேன். நல்லா தான் இருந்து 2 பாயாசம் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து இளநீர் பாயாசம், இப்போ பார்க்குறது வந்து பாதாம் பாயாசம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸு, சப்பாத்தி, ஆனியன் தோசை, அதுக்கு 2 விதமான சட்னி, 2 விதமான பொரியல், கோலா உருண்டை, சூப்பு, ஸ்வீட்டு, சிப்ஸு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்தது. இப்போலாம் வந்து சாப்பாடு வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஃபங்க்ஷன் போனோன்னா சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருந்ததா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் இப்போலாம் நம்ம எதனா ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படி சொன்னால் எத்தனை ஐட்டம் வச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அந்த மாதிரி சாப்பாடு வந்து ட்ரெண்டிங்காகவும் ஃபேஷனாகவும் மாறின்னு வந்துன்னு இருக்குது. அதுக்கப்புறமா நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து ஸ்வீட் பீடா கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதை நாங்கள் வாங்கி சாப்பிடல. பொம்மைலாம் க்யூட்டாக இருந்தது. அதை மட்டும் வீடியோ எடுத்துக்கின்னு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். தேங்க்யூ டு ஆல்.